வாங்க இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கோழி சூப்பு, அது வந்து நம்ம மூலிகையோடு சேர்த்து அந்த சூப்பை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இது வந்து 1/2 கிலோ கோழிக்கறி, நாட்டுக்கோழிக்கறி. கிராஸ் இல்லாமல் ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இதில் வந்து ஒரு தொடை பீஸை காலையிலையும் ஒரு தொடை பீஸை சாயந்தரத்துக்கும் சூப்பு போடுறதுக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு தொடை பீஸு. இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம் 1 ஸ்பூனு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான பொடி பார்ப்போம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் காரம் வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம அடிச்சுப்போம். அடித்து தூளாக எடுத்து இந்த சூப்பில் நம்ம கலந்துப்போம். இருங்க நான் அடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து பொடிச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து இந்த கறியோடு சேர்த்துப்போம். இதோட என்ன சேர்க்கணுன்னா ஒரு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு, கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்கணும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள். இது வந்து நம்ம வாயுவை வந்து எடுக்கும். அதுக்கு வந்து இப்போ கட்டி பெருங்காயம் போடுவோம். பாருங்க, நான் இவ்வளோ கட்டி பெருங்காயம் போடுறேன். இதோட ஒரு தக்காளி பிணைஞ்சு விடணும். இது பாருங்கள், இப்போ ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து பிணைஞ்சு விட்டுப்போம். கையிலே பிணைஞ்சு விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஒரு தக்காளி பிணைஞ்சாச்சு. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இனி 1 டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம். பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. இதோட கொஞ்சம் உப்பு போட்டு விசில் வச்சுருவோம். இதில் இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து மூடி போட்டு விசில் போட்டு 6 விசில் விடுவோம். இப்போ இதில் குக்கர் வச்சாச்சு. 6 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்க சூப்பை எடுத்துப்போம். அடுத்து வந்து மூலிகை உள்ளது நான் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் அதையும் காட்டுறேன். அந்த 2 இலையும் வந்து சாறு எடுத்து இந்த சூப்போடு கலந்துக்கணும். இது பாருங்கள், இதுக்கு பேர் வந்து விராலி இலை. இந்த இலை வந்து ஒரு கைப்பிடி நிறையா. அதே போல் இது வந்து மூங்கில் இலை. மூங்கில் இலையும் ஒரு கைப்பிடி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி இதை சாறு எடுத்துப்போம். இது இந்த இலை பாருங்கள், இது வந்து நம்ம இங்கே டவுனில் எதுவும் கிடைக்காது. நம்ம வயக்காட்டு சைடு இந்த இலை கிடைக்கும். இது நாங்கள் தேடி பிடிச்சி தான் இந்த இலையை. இதுக்கு பேர் விராலி இலை. இந்த 2 இலையும் இந்த சூப்போட சாறு எடுத்து சூப்பில் கலந்தால் தான் குறுக்கு வலி நல்லா கேட்கும். இதை வந்து ஒரு வைத்தியர் சொன்னார். இதை நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரர் குறுக்கு வலி இருக்கிறதுனால இந்த சூப்பை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். குறுக்கு வலி நல்லாவே கேட்டிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இது பாருங்கள், சூப் வச்சாச்சு, நாட்டுக்கோழி சூப்பு. இதை வந்து ஒரு டம்ளருக்கு இருத்துப்போம். அதோட இந்த பச்சை இலை அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதோட கலக்கும். இதுக்கு முன்னாடி இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். ஒரு 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இந்த பச்சை மருந்தை டக்குன்னு உடனே வந்து ஆற்றி பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சூப்பு. உடனே அவங்களுக்கு கொடுத்தோம்னா குறுக்கு வலி 3 நாளைக்கு தொடர்ந்து குடிக்கணும். காலையிலையும் சாயந்தரமும் 4 மணிக்கு சாயந்தரம் குடிச்சிடணும். காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிடணும். ஒரு 2 டம்ளர் தொடர்ந்து இப்படி குடித்தோம்னா
குறுக்கு வலி நல்லாவே கேட்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி